மட்டன் சுக்கா சார், மட்டன் கோலா உருண்டை, சிக்கன் 65, ஆப்கான் லெக் பீஸு, உப்பு கறி, பிசு வஞ்சரம் இருக்குது, சிக்கன் காட்டு உருவல், தொன்னை மட்டன், தொன்னை சிக்கன். என்னடா வேணுன்ற மாதிரி இருக்குது. ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கீங்களா? டைட்டிலும் தமிழில் பார்த்து வந்திருப்பீங்க. ஆமாங்க, நான் ஓஎம்ஆரில் இருக்கேன். ஓஎம்ஆரில் ஒக்கியம் திரைப்பக்கம் அந்த இடத்துல வந்திருக்கேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தொன்னை பிரியாணி ஹவுஸுன்ற அந்த கடையை தான் பார்க்க போகிறோம். ஒரு 15 இயர்ஸாக இருக்கான். இந்த கடையில் கொடுக்குற அந்த தொன்னையில் கொடுக்குற சீரக சம்பா பிரியாணி, மட்டன் பிரியாணி, அது மட்டும் இல்லாமல் ஒரு 10 வகையான சைடிஷு, இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அது கேள்விப்பட்டு தான் சாப்பிட்லான்னு வந்திருக்கேன். ஸோ உள்ளே போயிட்டு வேறு என்னென்னலாம் பண்ணுறாங்க, டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குது, சாப்பிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொல்லுங்கள் சார். மட்டன் சுக்கா சார், மட்டன் கோலா உருண்டை, சிக்கன் 65, ஆப்கான் லெக் பீஸு, உப்பு கறி, சிக்கன் காட்டு வறுவல், சிந்தாமணி சிக்கன், பெப்பர் சிக்கன், பள்ளிப்பாளையம், வஞ்சரம், பிரான் தொக்கு, கடம்பா, ஆந்திரா சிக்கன். உங்களுக்கு என்ன ஒன்று? பள்ளிப்பாளையம். மட்டன் சுக்கா, மட்டன் பிளேன் பிரியாணி. சொல்லுங்கள் சார். மட்டன் சுக்கா சார், மட்டன் கோலா உருண்டை, சிக்கன் 65, ஆப்கான் லெக் பீஸு, உப்பு கறி, பிசு வஞ்சரம் இருக்குது, சிக்கன் காட்டு உருவல், ஒரு வஞ்சரம், மட்டன் பிரியாணி, தொன்னை மட்டன், தொன்னை சிக்கன், மட்டன் பிரியாணி ஒன்று, ஒரு வஞ்சரம். ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? வீடியோ போய் பாருங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறீங்க. கைஸ், ஃபைனலாக அவங்க டைனிங் உட்காந்தாச்சு. என்னென்ன வாங்கியிருக்கேன்னா, தொன்னை பிரியாணியில் பேருக்கு ஏற்ற மாதிரியே தொன்னை பிரியாணியில் தொன்னையில் பிரியாணி வாங்கி வச்சுருக்கேன். அது இல்லாமல் சைடிஷ்லாம் வாங்கி வச்சுருக்கேன். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி ரெண்டும் வாங்கி வச்சுருக்கேன். சைடிஷ் பார்த்தீங்கன்னா சும்மா வேற மாதிரி சைடிஷு பயங்கரமாக வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன், எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ என்னென்ன வாங்கியிருக்கேன்னா, பெப்பர் சிக்கன் வாங்கியிருக்கேன், கடம்பா வாங்கியிருக்கேன், கோலா உருண்டை 65 வாங்கியிருக்கேன், உப்பு கறி வாங்கியிருக்கேன், மட்டன் சுக்கா வாங்கியிருக்கேன், சிந்தாமணி வாங்கியிருக்கேன், எறா, ஆந்திரா சிக்கன் அது வாங்கியிருக்கேன், மீன் குழம்பு, ரசம், மோர், அது ஒயிட் ரைஸ் இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். ஆப்கான் லெக்குன்ட்டு இந்த ஒரு மேட்ரு ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். இந்த லெக்கில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஸ்பைஸாக ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் சேர்த்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் பிரியாணியை போயிடலாம். இந்த தொன்னை பிரியாணிலையும் இந்த தொன்னையில் சிக்கன் பிரியாணி பாருங்கள், சீரக சம்பாவில் தான் கொடுக்குறாங்க. சிறப்பாக விறகடுப்பில் கொடுத்துட்டு வராங்க. மோஸ்ட்லி சென்னையில் விறகடுப்பு நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த தண்டை விறகடுப்பில் கொடுத்துட்டு இருக்காங்க. ரைஸ் இதை கொட்டும்போதே அந்த சீரக சம்பாவோட ஃப்ளேவர் இருக்குல்ல, ஆஹாஹா அமக்கலம், அற்புதம். அப்படி இருக்கான். ஃபஸ்ட்டு அவங்க சிக்கன் பிரியாணியை வந்து வெறும் குஸ்கா மட்டும் போயிடலாம். சீரக சம்பா வர்ற மாதிரி சீரியஸ்லி இதில் போட்டிருக்க அந்த நெய் இருக்குல்ல, சீரக சம்பாவில் எப்பயுமே அந்த சீரக சம்பா ரைஸோட
இந்த நெய் ஃப்ளேவர் நல்லா பிளெண்ட் ஆகி சாப்பிடும்போது தெரியணும். அதுக்கேற்ற மாதிரி சும்மா அருமையாக பக்காவாக பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. இந்த ரைஸும் நல்லா இங்கே பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒட்டாமல் உதிரியாக இருக்குது. கொலையில் சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். வர்ற மாதிரி பீஸ் பார்க்கலாம். சாஃப்டாக இருக்குங்க. மொத்தம் சீரக சம்பாவில் வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிடும்போது இந்த சிக்கனில் வந்து அந்த சீரக சம்பா ஃப்ளேவர் வராது. ஆனால் அதில் நல்லா தெரியுது. இந்த நெய்யோடு வாசனையோடு அந்த சீரக சம்பா சிக்கன் பிரியாணி சாப்பிட்டா அருமையாக இருக்கும். மட்டன் பிரியாணி இருக்குல்ல, ஸோ மட்டன் பிரியாணி எப்படி இருக்குன்னு போயிடலாம். எல்லாமே விறகடுப்பில் தான் குக் பண்ணுறது ரொம்ப சூப்பரான விஷயம். இங்கே சென்னை மோஸ்ட்லி விறகடுப்பு இருக்கிறதுனால நம்ம அந்த விறகடுப்போட அந்த ஃப்ளேவர், அத்தன்டிக்கான ஃப்ளேவர் வந்து மிஸ் பண்ணுறோம். அதே மாதிரி சீரக சம்பா அந்த அண்டி ஒன்று வச்சு செய்கிறாங்க. அந்த அண்டியில் செய்கிற செம்மையாக இருக்கும். இங்கே பாருங்க பாருங்க. சே இவர் அப்புறமேட்டு வரலாம். ஃபஸ்ட்டு மட்டன் பிரியாணி எப்படி இருக்குன்னு போயிடலாம். குஸ்கா மட்டும் ரைஸு அந்த கலர் வைஸ் பார்க்கும்போது ஒரே சிம்லராக இருக்குன்னு பார்த்தேன். ஆனால் சிக்கன் பிரியாணியோட மட்டன் பிரியாணிக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கு சீரக சம்பாவில். எப்பயுமே மட்டன் பிரியாணி சீரக சம்பாவுக்கு டாப்பாக இருக்கும். பயங்கரமாக இருக்கா, நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. ஸோ அவங்க மட்டன் பிரியாணி தர அந்த பீஸை பாருங்கள், சரியான சாஃப்ட்னா சாப்பிட்டு அப்படி ஒரு சாப்பிட்டு. ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். மட்டன் பிரியாணி அந்த மட்டன் இருக்குல்ல இவங்களது, இது வந்து மட்டன் பீஸா இல்லை அல்வா துண்டுனாவே தெரியல. அவ்வளோ செம்ம சாஃப்டாக குக் ஆகிருக்கு. விறகடுப்புன்றதால சரியாக குக் பண்ணியிருக்காங்க. அந்த மட்டனோட இந்த கலரை பாருங்கள், சரியான ஃப்ரெஷ்னஸாக அவ்வளோ ஃப்ரெஷ்னஸாக இருக்குது. சாப்பிடும்போது செம்ம ஃபீல் கொடுக்குதுங்க. சூப்பர், நல்லா இருக்குது. மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணியோட ஒரு படி டாப்பில் சும்மா தட்டி தூக்கிட்டான், செம்மையாக இருக்குது. 10 வகையான சைடிஷில் இருக்குது. அதில் எது முக்கியமானதோ அதெல்லாமே பொறுக்கிட்டு வந்திருக்கேன். எங்கள்கிட்ட எல்லாமே முக்கியமானது. வஞ்சல் மீன் எல்லாமே இருக்குது. நான் சாப்பிட்றதுக்குள்ள அதெல்லாமே காலி ஆகிடுச்சு. கிட்ட இருக்க அந்த பெப்பர் சிக்கன் போயிடலாம். பாருங்க எப்படி இருக்கான்ட்டு. சிக்கனு சில இடத்துல வந்து ட்ரை ஆகி ஒரு மாதிரி மாவாக இருக்கும். அப்படி இல்லை, சாப்பிட பெப்பர் சிக்கன் அந்த காட்டம் இருக்குல்ல, சும்மா கரெக்டாக இருக்குது. அந்த காட்டத்துக்குன்னே நம்ம ஒரு 2-3 ரவுண்டு போடலாம் பெப்பர் சிக்கனை. அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். ஆமாம், அருமை. இந்த தனியாக தெரியுது சாப்பிடும்போது. சிக்கனோடு சேர்த்து அது அப்படியே ஒரு மாதிரி செம்மையாக இருக்குது. ஓவர் காட்டம் இல்லை, கரெக்டான காட்டத்தை பயங்கரம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அவங்ககிட்ட இருக்க ஆந்திரா சிக்கன் போயிடலாம். எப்படி இருக்காட்ட கிரேவியோடு அப்படியே போயிடலாம். அப்படியே இருக்குங்க. அதோட மின்ட்டு அந்த இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர், மிளகாய் நல்லா அரைச்சி பேஸ்ட் போட்டு இந்த பூண்டோடு சேர்த்து அப்படியே அந்த கிரேவி செஞ்சுருக்காங்க. ஆந்திரா சிக்கன் அருமையாக பண்ணிட்டான், நல்லா இருக்குங்க. ரொம்ப காட்டம் இல்லை, கரெக்டாக இருக்குது. சிக்கன் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அந்த கிரேவி மசாலா இருக்குல்ல, வர்ற மாதிரி பண்ணுறான். மட்டன் சுக்கா எப்படி இருக்குதுன்னு போயிடலாம். அந்த மட்டனோட ஒரிஜினல் நல்லா ஃபீல் பண்ணும்போது அது எலும்பு பிசையில் எனக்கு இந்த சுக்காவுக்கு மசாலா இருக்குல்ல, அவ்வளோ அருமையாக இருக்குது. டெம்டிங் ஆகிறான் சாப்பிடும்போதே, செம்மையாக இருக்கான். ஸோ சிக்கன் உப்பு கறி சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இதில் இந்த சின்ன வெங்காய ஃப்ளேவர் நல்லா ஃபீல் பண்ணும்போது சாப்பிட்ட அந்த சிக்கனு சரி, அந்த மட்டனாக சரி, எல்லாமே ஒரு ஹோம்மேடு ஃபீல் தருது. வயசு எல்லாம் சாப்பிடும்போது அப்படி ஒரு ஃபீல் கொடுக்குது. இந்த காஞ்ச மிளகா, இந்த கருவேப்பிலலாம் நல்லா ஃப்ளேவர்ஸ் நல்லா தெரியுது. ப்ளஸ் அதில் இந்த சிக்கன் செஞ்சுருக்காங்கள்ல, செம்ம சாஃப்டாக இருக்குது. அப்படியே என்னவோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு கறி சாப்பிட சும்மா நறுக்குன்னு இருக்கான், செம்மையாக இருக்கான், சூப்பருங்க. ஸோ சிக்கன் சிந்தாமணி ஏதோ இவனை எப்படி இருக்குது ட்ரை பண்ணிடலாம். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஃப்ளேவர் வைஸ் நல்லா ஃபீல் பண்ணும்போது சிந்தாமணி டாப் நாச். அது கிரேவி மசாலா இருக்குல்ல, தரமாக இருக்கான், சூப்பராக இருக்குங்க. அதுக்கெல்லாம் சாப்பாடு ஊற்றி ரசத்தை வச்சு சாப்பிட்டா ஒரு அந்த சத்தியை சூப்பராக சாப்பிட்டு போயிடலாம். மிஸ்டேக் போயிட்டு இருக்க அந்த கோலா உருண்டை. ஸோ
ஸோ இவன் எப்படி ட்ரை பண்ணலாம் மட்டன் கோலா உருண்டை. மேலே முருவலாம் உள்ளே சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு சும்மா நறுக்குன்னு இருக்கான். இல்லை ஸ்டஃபிங் அந்த மட்டன்லாம் நல்லா மசிஞ்சு இருக்குது. சாஃப்டாக உள்ளே வந்து வெந்திருக்கு. சில இடத்துல உள்ளே வேகாமல் இருக்கும், ஆனால் ஃபுல்லாக வெந்து மேலே கிரிப்ஸியாக உள்ளே சாஃப்டாக மட்டன் கோலா உருண்டை மரணமாக இருக்கா. நல்லா இது 65 வச்சுருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிடலாம். 65 மேலே மசாலா போட்டிங்களா எதுவுமே இல்லை, சூப்பராக கிரிப்ஸியாக இருக்குது. இந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவரோடு சேர்த்து அந்த இவங்க போடுற அந்த மட்டும்தான். ஆனால் மாவுலாம் எதுவுமே இல்லாமல் பாருங்களேன், மாவே இல்லாமல் இந்த கறி பீஸை நல்லா ஃபீல் பண்ணி சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்காங்க. கடம்பா இருக்குது, ஃபிஷ்ஷில் வந்து கடம்பா வச்சுருக்காங்க. அப்புறமேட்டு எறா இருக்குது, அப்புறமேட்டு வஞ்சரம் மீன் வச்சுருக்காங்க. ஸோ கடம்பா எப்படி இருக்குன்னு போயிடலாம். கடம்பாக்கு எப்பயுமே அந்த இஞ்சி பூண்டு இந்த ஃப்ளேவர் இருக்குல்ல நல்லா ஃபீல் பண்ணணும். கடம்பா அந்த மெரின் ஸ்மெல்லாம் எதுவுமே இல்லாமல் சூப்பராக க்ளீனாக இருக்குது. அதே மாதிரி லப்பர் மாதிரிலாம் இல்லாமல் சாஃப்டாக நெருக்குன்னு இருக்குது சாப்பிட்றதுக்கு. சூப்பர். மசாலா தக்காளி ஏற்றி சூப்பராக பண்ணியிருக்காங்க. மசாலா ஃபேன்டாஸ்டிக் அந்த மாதிரி இருக்குது. சூப்பர். எறா போயிடலாம் வாங்க. நல்லா ஒரு மீடியம் சைஸ் பீஸ் எறா. ஸோ எப்படி ட்ரை பண்ணலாம். எறாவோட ஃப்ரெஷ்னஸை நல்லா ஃபீல் பண்ண முடியுது. சாப்பிடும்போது அந்த எறா ஃபீலிங் நம்மளுக்கு நல்லா தெரியுது. சில இடத்துல சாப்பிடும்போது எறாவோட ஃபீலிங் இருக்காது, நல்லா தெரியுது. இதோட அந்த பூண்டு போட்டிருக்காங்க. இந்த பூண்டை நல்லா ஃபீல் பண்ணி சாப்பிடும்போது பூண்டு வந்து எப்படின்னா இந்த மாதிரி முழுசு மட்டும் அரைச்சி போடாமல் இந்த மாதிரி முழுசாக போடுறாங்க பார்த்தீங்களா, அதை அப்படியே எறாவோட சேர்த்து வச்சு சாப்பிட செம்மையாக இருக்கும். அந்த மசாலா தக்காளி தொக்கு கிரேவி இருக்குல்ல, எறா தொக்கு அப்படியாவதா டெம்டி ஆகுது. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குங்க. டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஐட்டம் வச்சுருக்காங்க, ஆப்கான் லெக்குன்ட்டு. அப்படியே ஒரு மசாலா ஃபுல்லாக ஒரு லெக்கு அப்படியே போட்டு பரட்டி கொடுக்குறாங்க. ஸோ இந்த லெக்கு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிடலாம். பயங்கரமாக இருக்கா. சரியான சாஃப்ட் லெக்கு. மசாலா செம்மையாக இருக்குது. ஃப்ளேவர் வைஸு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். இந்த மசாலாவில் சாப்பாடில் போட்டு பட்டி சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து தான் போடலான்னு நினச்சேன். இந்த லெக்கு இருக்குல்ல, இந்த லெக்கு அந்த கிரேவி அதை ஊற்றி ஆப்கான் சிக்கன் லெக்கு கிரேவியை ஊற்றி போயிடலாம். சூப்பர். தவாவில் போட்டு அப்படியே ஒரு பரட்டி கொடுக்குறாங்கள, வர மாதிரி பண்ணிட்டாங்க, நல்லா இருக்குது. ஸோ மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு போயிடலாம். நல்லா ஒரு துண்டு மீன் போட்டுடுறாங்க. சாப்பாடோட சூப்பராக மெஜ் ஆயிடுது. இங்கே பாருங்க, மீன் குழம்பு மட்டும் தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம்ல அந்த மாதிரி மீன் குழம்பு இல்லை. சாப்பிட அந்த நல்லெண்ணெய் ஃப்ளேவரோட சாப்பிட சும்மா நறுக்குன்னு இருக்குது, சூப்பராக இருக்குது. அதுலேயும் சின்ன வெங்காயம்லாம் போடுறாங்க, சாப்பிட்டுனே இருக்கலாம். மீன் குழம்போட பெப்பர் சிக்கன் வச்சு போயிடலாம். பெப்பர் சிக்கன் மீன் குழம்பு சும்மா வர்ற மாதிரி இருக்கும். எறா கிரேவியை எளிமையாக சாப்பிட்டா இந்த எறாக்கு செய்கிற பாவம். இந்த கிரேவியை சாப்பாடை போட்டு பரட்டி சாப்பிட்டா தான் எறாக்கு கொடுக்குற மரியாதை. எறா சோறு இதுக்கு மேலே என்னடா வேணுன்ற மாதிரி இருக்குது. ரசம் மட்டும் எப்படி ட்ரை பண்ணலாம். நார்மலாக இருக்குது, ஒரு தக்காளி ரசம் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி மோர் இதெல்லாமே இருக்குது. திருப்தியாக இருக்குங்க. சேம் டைமில் ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, நல்லா வயிறார டேஸ்ட்டாக போய் சாப்பிட்ணும். இங்கே சாப்பிட்ட வரைக்கும் எனக்கு எந்த குறையும் இல்லை. அவங்க பிரியாணியிலேருந்து ரைஸ்லேருந்து வச்ச சைடிஷ் எல்லாம் கரெக்டாக அது எதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் பக்காவாக ஆப்டாக பயங்கரமாக பண்ணிட்டாங்க. ஒன்றுத்துக்கு டிஃப்ரெண்ட் தெரியுது. ஈவன் நான் பிரியாணி கூட சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணியும் சிமிலரானு பார்த்தேன், ஆனால் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டு வேற மாதிரி பண்ணிட்டான், தனித்தனியாக செய்யுது. அந்த சிக்கனோட மட்டன் எனக்கு ஃபேவரட்டாக ரொம்ப பிடிச்சிச்சு. அதே மாதிரி அவங்க எறாத்துக்கும் இந்த ஆந்திரா சிக்கனு அல்டிமேட்டு. ஆப்கான் லெக் இருக்குல்ல அதுவாக இருக்கட்டும், எல்லாம் பயங்கரமாக இருக்குது. சென்னை பிரியாணி ஹவுஸ் இது எங்கே இருக்குன்னா ஒக்கேந்துறைப்பாக்கம்
அங்கே தான் இருக்குது. நானும் லொக்கேஷன்லாம் மேப் பண்ணி விட்றேன். வந்தீங்கன்னா ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கெட் டுகெதராக சாப்பிட்றதுக்கு இது சூப்பரான அட்டி ஸ்பாட்டு. நிறைய பேருக்கு இந்த இடம் தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஒரு ஹிடன் ஜெம்னே சொல்லலாம். வந்தீங்கன்னா யூஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய இடத்துக்கு போய் தனியாக வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு எத்தனை பேர் தெரியாது. உங்களால் முடிஞ்சிச்சுன்னா ஒரு லைக்கு கமெண்ட்டு ஷேர்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணாங்க. நான் உங்கள் ஐடியா பண்ணி டாடா பை பை. நான் உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன்.